அந்த சீக்ரெட் பிளேஸ் சொன்னேன்ல, அந்த பிளேஸுக்கு தான் இங்கே போயிட்டுருக்கோம். பூஜையும் போட்டாச்சு. ஒரே வண்டி வாங்கினதுன்னு நம்ம வண்டிக்கு ஃபுல் டேங்கே போட்டதில்லை. எல்லாமே பொலி வாங்குது நம்மள. ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கோட் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் காய்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம வீடியோ இருக்க போகுதுன்னா, எதை பற்றின்னு இல்லை, நம்ம ரொம்ப நாளாக காத்திருந்த அந்த மான்சூன் ரைடு தான் கைஸ் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3 நாள் ரைடாக இருக்க போகுது. இப்போ நம்ம கிளம்பி எங்கே போக போகிறோன்னா, சேலத்துலேயே ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நம்ம போக போகிறோம் கைஸ். அந்த இடத்துலேருந்து அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து சத்தியமங்கலம் போகிறோம். நைட்டு வந்து சத்தியமங்கலத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் இயர்லி மார்னிங் வந்துட்டு நம்ம ஊட்டி போக போகிறோம் கைஸ். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த ரைடு போகிறதுக்கு. ஓகே காய்ஸ், ரைடில் பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், ஃபைனலாக ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு காய்ஸ். அந்த சீக்ரெட் பிளேஸ் சொன்னேன்ல, அந்த பிளேஸுக்கு தான் காய்ஸ் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நம்ம போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சத்தியமங்கலம் போகிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 10 கிட்டக்க ஆக போகுது. இப்போயே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே போகிறோன்னு. பார்த்தாலே தெரிகிறது. அங்கே இப்போ நம்ம வீடியோ சேலத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே போகிறேன்னு. நம்ம எங்கே போகிறோன்னா எண்ணங்குடி மணி பொங்கலுக்கு தான் அங்கே போகிறோம். போய் அவரை பார்த்துட்டு அங்கே ஒரு பூஜையை போட்டு அப்படியே கிளம்புறோங்க. ஆக்சுவலாக முனியப்பன் கோயில் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது காய்ஸ். நம்ம வந்துட்டு இந்த ஆப்போசிட் சைடில் போகணும், திரும்பி ரிட்டர்ன் வரணும் இதே ரோட்டில். வந்துட்டோம் காய்ஸ், கோயிலுக்கு வந்துட்டோம். பட்டு நீங்கள் ஒரு பூஜையை போட்டு வந்துட்டோம் காய்ஸ் கோயிலுக்கு. ஒரு பூஜையை போட்டு சீக்கிரம் கிளம்ப வேண்டியதுதான். வண்டியை திருப்பி நிறுத்திடும். வந்துட்டோம். என்னடா ஓகே கைஸ், நாம் போகிறது பார்த்தீங்கன்னா 2 டியூக்கு. நம்ம 2 டியூக்கு தான் போகுது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பூஜையை போட்டு நம்ம கிளம்பலாம். பூஜையும் போட்டாச்சு. இப்போ அஃபீஷியலாக நம்மளோட ரைடு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பசங்களோட தான் போகிறோம். நம்ம டியூக்கு பார்த்துருப்பீங்க. நம்ம டியூக், ஆமாம், 2 டியூக்கில் போகிறோம். கோயிலையும் பூஜை போட்டாச்சு. ஓகே கைஸ், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரைட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். இந்த வண்டியில் மொபைல் மாட்டவே முடியல, யூஸாகவே இருக்குது. போகிற வழியில் மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. போலாமா? ஏரா பத்ரி, ஏர்பாட்ஸே கீழே விழுந்துருச்சா? இல்லை, நம்ம பசங்களுக்கு சம்பவம் செய்கிறதே மேட்டராக போயிடுச்சு. இங்கேயே 1 மணி நேரம் ஆயிடுச்சு காசு. கிளம்பலான்னு பார்த்தா மொபைல் மவுண்ட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. பையன் இந்த ஏர்பட்ஸில் வரும்ல இந்த பட்டு, அதை கீழே போட்டான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இன்னும் பெட்ரோல் வேறு போடணுங்க. இன்னும் சேலமே தாண்டல. 11 மணிக்கு நம்ம அங்கே வரோன்னு சொல்லிட்டோம் சத்தியமங்கலம். இங்கேருந்து கிளம்புறதுக்கே மணி 10:30 ஆயிடுச்சு.
இங்கே 1 hour ஆயிடுச்சு. வந்துக்கிட்டோம். பெட்ரோலை போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரைட்டு. ஒரே வண்டி வாங்கினதுன்னு நம்ம வண்டிக்கு ஃபுல் டேங்கே போட்டதில்லை. 10 லிட்டர்ண்ணா. போயிட்டு வாங்க. 10 லிட்டர் அடிக்க சொன்னேன். ஃபுல் டேங்கே போட்டுக்கலாமா? சரி. என்ன பவரா? அதான் 118 ரூபா இல்லை, 108 ரூபா. 108.60. ஓ, கேரளாவில் அதிகமா? தோத்துக்கிட்டே இருக்கீடா. அண்ணா ஃபுல் டேங்க்ண்ணா. ஆமாம் ஃபுல் டேங்க். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வண்டிக்கு ஃபுல் டேங்க் போகிறாங்க வண்டி வாங்கினதுலேருந்து. ம். எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்ப்போம். ஆ, பண்ணிக்கிறேன். எவ்வளோ பிடிச்சிருக்கு? 9.76. ஓ, ஒன்றும் முடிக்குது. ஆ, போதும் போதும். 1272. 70.62. 1270 ஜிபே. ஓ, சாரிங்கண்ணா. இருங்க காய்ஸ், அமௌண்ட் பே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், அஃபீஷியலாக கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்புறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கோயிலுக்கு போனது, பூஜை போட்டது, அது இல்லாமல் அந்த ஃபோன் மவுண்ட் வந்து மாட்டவே முடியல. அது வந்து நிறுத்தி மாட்டணும், அப்போ தான் மேப் போட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். நம்ம வண்டி பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 1270. ஆக்சுவலாக நேற்றே வந்து நம்ம வண்டி ரிசர்வில் விழுந்துருச்சு காசு. நான் நேற்றே 2 லிட்டர் போட்டேன். அது இல்லாமல் பார்த்தா 1200 ரூபாய்க்கு வந்துட்டு அடித்த கணக்கு. 1 hour later. என்னடா அங்கே வண்டி எடுத்தான் இங்கே வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு ஃபோனை அங்கே ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி தான் கைஸ் வந்தேன். நிறையா பேசிக்கிட்டே வந்தேன், பட் வந்து எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. ஃபோன் ஆஃப் ஆகிருச்சு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்னடான்னு வந்து இங்கே வந்து சரி ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தா உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்தா எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ சரி, இப்போ தான் இந்த டீ கடையில் வந்து கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபோன் மவுண்ட் பாருங்கள். இது வந்து முன்னையிலேருந்து வந்துட்டு எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த கோயிலேருந்து ஒரு வழியாக இப்போ தான் வந்துட்டு மாட்டியிருக்கிறோம். ரைட், இப்போ கொஞ்சம் ஸ்டெடியாக நின்றுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம சத்தியமங்கலம் தான் போகணும். இதுக்கு மேலே வழி தெரியாது, நமக்கு மேப் போட்டு தான் போகணும். அதனால் வந்துட்டு லாக் பண்ணியாச்சு நல்லா டைட்டாக. இதுக்கு மேலே மேப் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக சத்தியமங்கலம் போயிட்டு காலையில் வந்து ஊட்டி போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே காய்ஸ், ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து மேப் போட்டு முன்னாடி போகிறாரு. சத்தியமங்கலம் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் இருக்குது, அங்கே போயிட்டு தான் ஸ்டே பண்ண போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குங்க கைஸ். அங்கேருந்து நிறையா பேசிட்டு வந்தேன், எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. சீக்கிரம் ஒரு கோப்ரோ வாங்கணும் கைஸ், நீங்கள் நினச்சா முடியும். நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது கண்டிப்பாக கோப்ரோ வாங்குகிறோம்.
அது இல்லாமல் இப்போ என்னோட வாய்ஸ் வந்து நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன் guys. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மைக் மேலே வந்து அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு கேப் மாதிரி போடுவாங்கள்ல, இவ்வளோ நாளாக அந்த கேப் நான் வந்து போடல guys. ஏன்னா அந்த கேப் வந்து தொலைஞ்சு போச்சு. ஒரு டைம் வந்து நான் vlog எடுக்கும்போது இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆடியோ வந்து சரியில்லை, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி. அதனால் சரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டு, ஃபோன் மவுண்ட் வந்துட்டு எனக்கு வந்து வெரி வெரி டிசப்பாயின்மெண்ட். ஃபஸ்ட்டு ஒரு மவுண்ட்டு நான் ஒன்று வச்சுருந்தேன். அந்த மவுண்ட்டு அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹெல்மெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குமா, அந்த மவுண்டோட ஸ்ட்ராப் வந்துட்டு பத்தல. அந்த ஸ்ட்ராப்பே வந்துட்டு எனக்கு பீற மாதிரி ஆயிடுச்சு. இத்தனைக்கும் வந்துட்டு முழுசாக நான் 1 மாதம் கூட அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். இது போனால் போதுன்னு சொல்லிட்டு அந்த பர்மனண்ட் மவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, கிளிப் மவுண்ட்டு, அந்த ஜேவி கூட இருக்கும், அதே சரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதே வாங்கிட்டேன். அதோட ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 400 சம்திங் என்னமோ வந்து ஆக்ஷன் ப்ரோன்னு நினைக்கிறேன் பிராண்டு. போனால் போதுன்னு சொல்லிட்டு இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்துட்டு டெலிவரியே வந்தது. அப்படியே போட்டு நம்மளோட ஹெல்மெட்டில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு பெட்டர் வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்போதான் எனக்கு தெரியும் இந்த வியூ இருக்கட்டுமா, இங்கே வந்து மவுண்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேற வியூக்கு மாற்றலாமா அப்படின்னு. ஓகே நம்ம அப்படியே போகலாம், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாலம் சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு, ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ரோடு இருந்ததுன்னா. ஆக்சுவலாக அந்த வண்டியில் மட்டும்தான் கைஸ் வந்து மவுண்ட் இருக்கு, நம்ம வண்டியில் மவுண்ட் இல்லை. அதனால வந்து அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். கூடிய சீக்கிரம் மவுண்ட்டும் வாங்க கைஸ். ஆக்சுவலாக நான் அது வாங்கியிருந்திருப்பேன். சரி ரைட், அதே வந்துட்டு ஒரு 1000 rupees கிட்டக்க வந்தது. சரி நம்ம ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா இப்போ நான் ஃபோனில் தான் vlog எடுத்துட்டு இருக்கிறேன்னா, அதனால மவுண்ட் வாங்கினாலும் யூஸ்லெஸ் தான். நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog நான் சொன்னது ஞாபகம் இருக்குங்களா, நான் முன்னே வந்துட்டு நிறைய எக்ஸைட்மெண்ட்டா அந்த ஒரு பாட்டில் வரமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரைட்ஸ் வரும், நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், த்ரில்லான பிளேஸுக்கு போவோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு guys. சொன்னது நடக்குது. பாருங்க, மணி 12:20 ஆளுநர் ரோட்ல தன்னந்தனியா போயிட்டு இருக்கோம். நினைச்சு பாருங்க, பஞ்சர் விஞ்சர் ஆடுச்சுன்னா அவ்வளவுதான், அப்படி நிறுத்திட வேண்டியதான் வண்டி. ஆகாது, நம்ம நம்மள கைவிட மாட்டேன். நிலா போறோம் எங்க எப்படி இருக்கு, வேற லெவல் இல்ல. நிலா இருட்டு நெய்கிற ரோடு, நான் மட்டும் தனியா எப்படி வேற லெவல்ல இருக்குல்ல. நான் ஒருத்த மட்டும்தான் மோட்டோ வாக்கிங் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் நைட்ல. அழுத்த ஓகே guys, நம்ம அப்படியே போலாம். ரூம் போயிட்டு கண்டினியூ பண்றோம் guys. கைஸ் ஃபைனலாக நம்ம ஃப்ரெண்டோட தயவில் அவர் ரூமுக்கு வந்துட்டோம் கைஸ். எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு நமக்கோசரம். ப்ரோ பக்கத்தில் வாங்க, ஏன் தூரமாக போய் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப் இவர் தான் நமக்கு இன்றைக்கி வந்து அக்காமடேஷன் வந்து கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ப்ரோக்கு தேங்க்ஸ். தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. தேங்க்ஸ் ப்ரோ, அதனால் ப்ரோக்கு நன்றி. ஓகே கைஸ், இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து ஊட்டி போகிற விளாக் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். மாமே.